ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐநார்த்தனை சீரியலில் வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரிமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நிலாவை கூட்டிகிட்டு வரதுக்காக முதல்ல சோழன் வீட்டில் விஷயத்த சொல்லிட்டு வந்தாங்க. நடேசன் கிட்ட சேரன் பாண்டி எல்லாரும் விஷயத்த சொன்னதுக்கப்புறமா அவரும் ஒரு பக்கம் கிளம்பி மொத்தமாக வீட்டில் இருக்கிற அத்தனை பேருமே கிளம்பி வந்துட்டாங்க. இதில் டெம்போவை எடுத்துகிட்டு வந்து அப்படி நடிச்சுட்டே வந்து எல்லாரையுமே எழுப்பி விட்டுட்டாங்க. இப்போது எல்லாருமே போச்சு, இந்த ஆள் வந்து மொத்தத்தையும் கெடுத்து விட்டுட்டாரு அப்படின்னு. நீ வராமல் இருந்திருந்தா கூட கம்முன்னு நிலாவுக்கு ஃபோன் பண்ணியிருந்தா நிலாவே வெளியில் வந்திருப்பா. அவளை கூட்டிகிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டே இருந்திருப்பேன். தேவையில்லாமல் இப்படி வந்து இப்படி எல்லாரையும் எழுப்பி விட்டேயா. ஐயோ போச்சு எல்லா லைட்டும் போட்டுட்டாங்க, வெளியில் வரப்போகிறாங்க. முதல்ல இந்த வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி அங்கேருந்து அப்படின்றாங்க. வரட்டும்டா, நியாயம் கேட்கலாம், நீ என்னடா என்னை துரத்தி விடுறதுலே இருக்க அப்படின்றாங்க. அப்பா, நாம் இங்கே பிரச்சனை பண்ண வரலப்பா, நிலாவை கூட்டிகிட்டு போக வந்திருக்கிறோம். தேவையில்லாமல் பிரச்சனை வேணாப்பா, முதல்ல இந்த வண்டியை எடுத்துகிட்டு கிளம்புப்பா அவங்க வர்றதுக்கு முன்னாடி அப்படின்றாங்க. ஆமாம் கிளம்புங்க, ஏதோ லோடு வந்துச்சு, வண்டி ஆர்னு அடிச்சுட்டு போயிருக்கோன்னு நினச்சிப்பாங்க. முதல்ல இங்கேருந்து எடுத்துகிட்டு கிளம்புங்கன்னு பாண்டி சொல்கிறாரு. பாண்டி, நீ என்ன நின்றுட்டு முதல்ல நீயும் கிளம்புடா, நானே நிலாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்றாங்க. சோழா உனக்கு ஹெல்ப்புக்கு அப்படின்றாங்க. அண்ணன் இப்படியே பேசிட்டு இருந்தேன்னா அந்த ஆள் எழுந்திரிச்சு வெளியில் வந்துடுவான், முதல்ல கிளம்புனேன் அப்படின்றாங்க. எல்லாரும் கிளம்புங்கன்னு சோழன் எல்லாரையும் அனுப்பி விட்டுடுறாங்க. சோழன் ஓடி போய் காரில் ஒழிஞ்சிட்டு உட்காந்து லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இருட்டில் கீழே சீட்டில் வந்து குனிஞ்சிக்கிறாரு. அவங்க கரெக்டாக போகவும் வண்டி தூரத்தில் வண்டி போகும்போது இவங்க வந்துட்டு எந்திரிச்சு வந்து கேட் ஓப்பன் பண்ணி வெளியில் பார்க்குறாங்க. பார்த்துட்டு வண்டிக்காரனா இந்நேரத்தில் கூட எதுக்கு இந்த ஆர்ன் அடிச்சுட்டு போவான், அமைதியாக போக மாட்டான், நிம்மதியாக மனுஷனை தூங்கக்கூட விடாமான்னு சுற்றியும் முற்றியும் பார்க்குறாரு. ஒருவேளை அந்த ஆளோட வண்டியாக இருக்குமோ, நம்ம வீட்டு முன்னாடி போகிறதுனால ஆர்ன் அடிச்சுட்டே போவானோ. யாராக இருந்தால் என்ன, யாரும் இப்போதைக்கு வரலல்ல, இப்படியாச்சும் நிலாவை நாளைக்கு காலையில் முதல்ல கூட்டிகிட்டு போகணும், அதான் நமக்கு முக்கியம் அப்படின்னு வேகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரும் உள்ளே போயிட்டு திரும்பவும் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு படுத்துக்கிறாங்க. சோழன் கார்லேயே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நிலாவுக்கு இது அங்கிளோடைய வண்டி தான்ன்றது தெரிஞ்சு போச்சு. இப்போது நிலா என்ன பண்ணுறாங்க, சோழனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அதுவும் கொசன்னு பேசிகிட்டு இருக்காங்க. நிலா வந்துட்டு, சோழன் என்னது இது சோழன், கூட்டிகிட்டு போக வாங்கன்னா இப்படி தான் ஆர்ன் அடிச்சுட்டு வருவீங்களா, அது அங்கிள் வண்டி தானே அப்படின்றாங்க. ஐயோ ஆமாம் நிலா, உன்னை கூட்டிகிட்டு வர போகிற விஷயத்த வீட்டில் சொல்லிட்டு வந்தேன், அதுக்குள்ளே சேரன்னா இந்த ஆளுக்கு வேற சொல்லி தொலைச்சிருக்காரு, அதுக்குள்ளே இந்த ஆள் இந்த வண்டியை எடுத்துகிட்டு வந்து ஊரையே கூட்டிகிட்டு போயிட்டாரு. நல்ல வேலை நிலா, அவங்க கண்ணில் படாததுக்கு முன்னே அந்த ஆளை அனுப்பி வச்சுட்டேன். இப்போ நான் மட்டும் தான் இங்கே வெளியே காரில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், உனக்கு டைம் கிடைக்கிறப்போ நீ வெளியில் வந்துடு நிலா அப்படின்றாங்க. இப்போது அவர் ஆர்ன் அடிச்சதுனால என் அப்பா முழிச்சுக்கிட்டாரு. எல்லாருமே எழுந்துச்சு லைட் போட்டுட்ருக்காங்க. அவங்க லைட் ஆஃப் பண்ணி திரும்பவும் தூங்கினதுக்கப்புறமா தான் நான் வெளில வர முடியும் சோழன், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. சரி நிலா, நான் வெயிட் பண்ணுறேன், சீக்கிரம் வந்துடு அப்படின்னு சோழனும் கட் பண்ணிவிட்டு அங்கேயே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நீலாவும் அவங்களோட ட்ரெஸ்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு உட்காந்துட்ருக்காங்க. அவருடைய அப்பாவும் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு போய் படுத்துடுறாங்க. படுத்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரத்தில் நிலா, சரி அப்பா போய் தூங்கியிருப்பார், அவர் சத்தம் கேட்டு வெளியில் வரத்துக்குள்ளே நம்ம சோழன் கூட வந்துடலான்னு நிலா என்ன பண்ணுறாங்க, வெளியில் வந்து சோழன் கூட வந்துடுறாங்க. சோழன் வெயிட் பண்ணுறாரு நிலாவுக்காக. காரை விட்டு இறங்கி நிலா வரத்தை பார்த்ததும் பேக்கை வாங்கிக்கிட்டு அவர் வந்து இந்த டைமு கேட்டை வந்து பூட்டிட்டு போயிடுறாரு. இதுக்கு முன்னாடியாச்சு கேட்டை திறந்து வச்சுருந்தாரு. ஸோ இப்போது சத்தம் கேட்டதுக்கப்புறமா திரும்பவும் தூங்க போகும்போது கேட்டை பூட்டிட்டு போயிடுறாங்க. நிலாவும் சோழன் கேட் பூட்டியிருக்கு அப்படின்றாங்க. இப்போ தானே திறந்துருந்துச்சு அப்படின்னு உடனே இப்போ எந்திரிச்சு வந்தப்போ மூடிட்டு போயிட்டாங்க போல இருக்குன்றது புரிஞ்சுக்கிட்டு சரி நிலாவை செவேறு குறிக்க வச்சு சோழன் கூட்டிகிட்டு போயிடுறாரு. இன்னொரு சைடு சேரன் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா, ஏன் பாண்டி, ஏன்டா பல்லவா அப்படி பண்ண, வீட்டிலே தானே இருக்க சொல்லிட்டு போனேன், 2 பேரும் வந்து தேவையில்லாமல் காரத்தையே கெடுத்து விட்டுட்டீங்க, அங்கே சோழன் ஒருத்தனை எப்படி தான் நிலாவை கூட்டிகிட்டு வர போகிறான்னு தெரியல, நாம் இங்கே வந்துட்டோம், இன்னும் வேறு வரவே இல்லை ஆளே, ரொம்ப நேரமாகச்சு, பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே இவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. கரெக்டாக சோழன் காரில் நிலாவோடய கூட்டிகிட்டு வந்து நிற்கிறாங்க. அப்புறம் இவங்க எல்லாருமே நிலா அப்படின்னு ஓடி வராங்க. அண்ணன்னு நைட் டைமில் நிலாவும் ஓடி போகிறாங்க. சாரிப்பா நிலா, எல்லாருமே என்னால் தானே, இவ்வளோ பெரிய பிரச்சனையாக போய் முடியும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்றாங்க. விடுங்கண்ணே, நீங்கள் என்ன இல்லாததா சொல்லிட்டீங்க, நானும் இந்த விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன்ல, நான் நினச்ச விஷயத்த தானே நீங்களும் சொன்னீங்க, எனக்கு தைரியம் இல்லாமல் இருந்துச்சு, நீங்கள் தைரியமாக சொல்லிட்டீங்க, ஆனால் அவங்க இதெல்லாம் வச்சு என்னை திருவண்ணாமலைக்கு கூட்டிகிட்டு போவாங்கன்றதை நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கலண்ணே.
சரிம்மா சரி முதல்ல உள்ளே போமா அப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் நடேசன் சொல்கிறாரு. என்ன அங்கிள் பண்ணுறீங்க? உங்கள் வண்டியை வச்சுட்டு பந்தா காட்டுற நேரம் அதுதானா? அப்படி யார் நடிக்கிறீங்க? அந்த சத்தத்தில் நானே பயந்துட்டேன், தூங்கிட்டு இருந்தேன், எப்பா எந்திரிச்சே வந்துட்டாரு அப்படின்றாங்க. அப்படி கேள மாநிலா, வரவர் அமைதியாக வரலான்னு இல்லை, ஆறு அடிச்சுக்கிட்டே வந்து காரியத்தை கெடுத்து விட பார்த்தாரு. நான் கூட என்னமோ ஏதோ உங்கள் வீட்டில் எல்லாரும் எழுந்துட்டாங்களோ, அப்புறம் நீ வெளியில் வரத்துக்கு டைம் கிடைக்காம போயிடுமோ, பொழுதே வெடிஞ்சிருமோ, உன்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்களோன்னு ரொம்ப பயந்துட்டே இருந்தேன்ப்பா. இப்போ தான் உன்னை பற்றி பேசிட்டு அப்படின்றாங்க. சரி அதான் ஒன்றும் ஆள் இல்லை, உள்ளே போங்கன்னு சொன்னதுக்கப்புறமா சோழன் கூப்பிட்டுட்டு உள்ளே போகிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து உள்ளே போகிறாங்க. ஹனி அப்படின்னுட்டு இருக்காங்க, பல்லவா அப்படின்னு வாங்க அப்படின்னு பாண்டியும் சொல்கிறாரு. சோழா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றாங்க. ஆனால் என்னென்ன பிரச்சனை வரப்போகுது? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, நிலாவை கூப்பிட்டுட்டு என் பாட்டிக்கு நான் வந்துட்டே இருந்தேன் அப்படின்றாங்க. சரி உன் வீட்டில் நீ வந்தது தெரியாது இல்லைம்மா அப்படின்றாங்க. கண்டிப்பாக அங்கிள் தெரியாது, கல் எழுந்திரிச்சு பார்த்தா தான் நான் இல்லைன்றதே அவங்க கண்டுபிடிப்பாங்க அப்படின்றாங்க. சரிம்மா யார் வராங்களோ பார்த்துக்குறோம், உன்னை அப்படி இங்கேருந்து நாங்கள் போக விட மாட்டோம், உனக்கு இங்கே இருக்கிறதுல விருப்பம் இல்லைம்மா அப்படின்றாங்க. கண்டிப்பாக அங்கிள் எனக்கு இங்கே இருக்க தான் பிடிச்சிருக்கு, நான் எப்படி அங்கிள் இங்கேருந்து என் வேலையெல்லாம் விட்டுட்டு போவேன் அப்படின்றாங்க. சரிம்மா நீ உறுதியாக நீ ஸ்ட்ராங்காக இருந்து சரி, யாரையும் உன்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போக முடியாது, இந்த அங்கிள் நான் இருக்கம்மா, நீ போய் நிம்மதியாக படுத்து தூங்குமான்னு சொல்லிட்டு நடேசன் வெளியில் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் வாப்பா நிலா உட்காரப்பா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிப்பான்னு தண்ணி எடுத்துகிட்டு வந்து சேருன்னு கொடுக்குறாரு. குடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கவும் சோழன் அப்படின்றாங்க. நிலா என்ன என்ன நிலா அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை சோழன் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு தூங்கிடுறாங்க நிலாவுமே. இவங்க எல்லாருமே கூட படுத்து தூங்கிடுறாங்க. ஸோ நிலா எப்படியே வீட்டுக்கு வந்துட்டான்ற சந்தோஷத்தில் சோழனும் நிம்மதியாக தூங்கிட்டாங்க. ஸோ அப்போது நிலா இருந்துக்கிட்டு நல்லா யோசிச்சு முடிவு எடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி சேஸ் பண்ணி ரிவல்ஸ் போயிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி இப்போவும் நிலா என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு போக முடியுமான்னு கேட்ட ஒரு வார்த்தை சோழனுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துச்சு. நிலாவுமே இதை பற்றி யோசிச்சு சோழனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது அவர் அப்பா அவ்வளோ தூரம் ஃபோர்ஸ் பண்ணி கேட்குறதுனால இப்போது அவருடைய அப்பாவும் அவங்களுடைய அம்மாவும் எந்திரிச்சிட்றாங்க. நிலா இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம அவளை திருவண்ணாமலைக்கு கூட்டிகிட்டு போகிற விஷயம் அவளுக்கு பிடிக்கலன்றதுனால சோழன் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தா, ஒரு வேளை அங்கே தான் போயிருப்பான்னு கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. வேறு எங்கேயும் போயிருப்பான்ற சந்தேகமே வேண்டான்னு டேரெக்டாக இங்கே வராங்க. காலையில் எழுந்திரிச்சு எல்லோரும் காஃபி குடிச்சிட்டு ரெடி ஆகிட்டு உட்காந்துட்ருக்காங்க. அதே மாதிரி தான் நிலாவுமே கரெக்டாக கார் வந்து நிற்கவும் இதோ வந்துடுச்சுல்ல நடேசனுமே காது குறைஞ்சிட்டு நக்கலாக உட்காந்துட்ருக்கவும், வாங்க என்ன இந்த பக்கம், ஆமாம் எங்கே மருமக வரல அப்படின்றாங்க. யோ நடுக்காதீங்களா, ராத்திரியோட ராத்திரியா பொண்ணை கடத்திட்டு வந்து வச்சுருக்கீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை அப்படின்றாங்க. யோ வார்த்தை மரியாதை பேசு, யார் பொண்ணை யார் கடத்திட்டு வந்து வச்சுருக்காங்க? உங்கள் பொண்ணு என்ன சின்ன பப்பாவா நாங்கள் கடத்திட்டு வந்து வைக்கிறதுக்கு அப்படின்னு நடேசன் சொல்லிட்டு இருக்காரு. உங்கள் பொண்ணு ஒன்றும் கடத்திட்டு வந்து வச்சு நாங்கள் இங்கே வரல, உங்கள் பொண்ணு தானாக எங்கள் வீட்டுக்கு நடந்து வந்திருக்கிறா, அதுவும் அவளே எங்களை வந்து கூட்டிகிட்டு போக சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம், இப்போ என்ன அப்படின்னு நடேசன் சொல்லிட்டுருக்கோம். சேரன் வீட்டில் எல்லாருமே நிற்கிறாங்க. நிலாவும் உங்களுடைய அம்மாவும் வந்து நிலா நிலான்னு கூப்பிட்டுட்டு நிற்கிறாங்க. நிலாவுமே உள்ளேருந்து வராங்க. யாருமே எதுக்குமே பயப்படுறது கிடையாது. நிலா வந்து என்னோடனே என்னடி பண்ணிகிட்ருக்க நீ, இன்றைக்கி காலையில் திருவண்ணாமலைக்கு போகிறோன்னு சொல்லிட்டுருக்கோம், அவ்வளோ தூரம் நீ ராத்திரியோட ராத்திரியாக எங்ககிட்ட கூட சொல்லாமல் இங்கே வந்து உட்காந்துட்ருக்க அப்படின்றாங்க. ஆமாம் நீங்கள் நான் வரலைன்னா கூட என்னை கட்டாயப்படுத்தி திருவண்ணாமலைக்கு கூட்டிகிட்டு போகணும், திரும்பவும் என்னை சென்னைக்கே வரவிடக்கூடாது, நான் இங்கேருந்து வேலையை செய்யக்கூடாது, அங்கேயே இருந்து செய்யணும்னு எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நீங்கள் பிளான் பண்ணி செய்கிறப்போ என்னை ஏமாற்றி பண்ணுறப்போ நான் அதெல்லாம் பார்த்துட்டு அமைதியாக இருப்பேனா? அதான் சோழனுக்கு கால் பண்ணி நைட்டாக நான் சோழன் கூட வந்துட்டேன் அப்படின்னு நிலா ஓப்பனாகவே சொல்கிறாங்க. ஏண்டி உனக்கு வெக்கமா இல்லை? விவாகரத்தானதுக்கு அப்புறமும் இத்தனை ஆம்பளைங்க இருக்கிற இடத்துல அதுவும் இவன் கூட வந்து இங்கே இருக்கணும்னு நினைக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்லை? அதான் நீ இவனை லவ் பண்ணலை இல்லடி, அப்புறம் என்னடி விவாகரத்தும் ஆயிடுச்சு. இங்கே பாரு நிலா, இவங்க எல்லாரும் உன்னை நல்லாவே மாற்றி வச்சுருக்காங்க, தேவையில்லாமல் நீங்கள் இருந்து எதுவும் பேசிகிட்டு இருக்காத, முதல்ல அப்பா சொல்கிற பேச்சை கேட்டு எங்கள் பேச்சை கேட்டு திருவண்ணாமலைக்கு வந்து கொஞ்ச நாள் இரு, அப்புறம் எல்லாத்தையும் பேசிக்கலாம் அப்படின்றாங்க. இப்படி சொல்லிட்டு தான் என்னை இங்கேருந்து வேறு வீட்டுக்கு சென்னைக்கே மாற்றி கூட்டிகிட்டு போனீங்க, அப்புறம் அங்கே போனதுக்கப்புறமா திருவண்ணாமலைக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணுறீங்க. இப்படி பேசி மொத்தமாக திருவண்ணாமலைக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா என்ன அங்கேருந்து மொத்தமாக எங்கேயாச்சும் நாடு கடந்து கூட்டிகிட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? என் ஆசையை நிறைவேற்ற மட்டும் எப்பவுமே நீங்கள் விட மாட்டிங்களா அப்படின்னு நிலா அவங்கக்கிட்ட கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க.
சார் நிலாவுக்கு இங்கே இருக்குதான விருப்பம் சார். இங்கேருந்து வேலை செய்யணும்னு தானே நிலாவுமே ஆசைப்படுது. நீங்கள் நிலாவை புரிஞ்சுப்பேங்க. நிலா மேலே இருக்கிற பாசத்தில் ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கீங்க. உங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொன்னால் எந்த பிரச்சனையும் வராதுன்ற நம்பிக்கையில் தானே சொன்னேன். இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல சார். நிலாவெல்லாம் அப்படி இங்கேருந்து கூட்டிகிட்டு போக நாங்கள் விட மாட்டோம். நிலாவுக்கு இங்கே இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு. இங்கேயே இருக்கட்டும் நிலா அப்படின்றாங்க. யோ டேய் நீ மட்டும் பேசாத, வாயை திறந்து அமைதியா இருடா. எங்கள் பொண்ணுக்கிட்ட நாங்கள் பேசிகிட்ருக்கோம். என்ன பேசணுமோ எங்களுக்கு பேச தெரியும். வாயை மூட்டிட்டு அமைதியாக இருந்துரு நீ அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா அவருக்கு கொஞ்சமான மரியாதை கொடுத்து பேசுங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நிலாவுமே அவர் அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்கவும், இங்கே பாரு நிலா, அவர் உன்னுடைய அப்பா. இவங்க யாரும் உனக்கு இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. தேவையில்லாமல் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காத. அப்பா அம்மா சொல்கிற பேச்சை கேளு. முதல்ல எங்கள் கூட வா அப்படின்றாங்க. ஆமாம் ஆமாம், உங்கள் பொண்ணு சின்ன குழந்த விவரம் தெரியாமல் இங்கே வந்து உட்காந்துட்ருக்கு. நீங்கள் கூப்பிட்ட உடனே உங்கள் கூட வந்துடும் அப்படின்னு நடேசன் ஒரு பக்கம் நக்கல் பண்ணிகிட்ருக்காரு. அப்பா என்னப்பா நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே மாட்டேன்றீங்க. ஆமாம் இப்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை? சோழனை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு இந்த வீட்டுக்கும் சோழனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாமல் நான் இங்கே இருக்கிறது தானே பிரச்சனை. சரிப்பா பேசாமல் சோழன் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அப்படின்றாங்க. இதை கேட்டு எல்லாருமே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. நிலா என்ன பேசுகிற நீ அப்படின்னு அவங்க அம்மா கேட்கவும், ஆமாம்மா இதுக்கு முன்னாடி எல்லாமே எனக்கு தெரியாமல் தான் நடந்துச்சு. இப்போது நான் விருப்பப்பட்டு நான் கேட்குறேன், சோழன் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. சோழன் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் சோழனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டில் வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நிலா கேட்ட கேள்வி எல்லாருக்கும் அதிர்ச்சியை கொடுத்தாலும் சேரன் வீட்டில் பாண்டி சோழன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நிலா நீ ஒன்றும் இதை உன் அப்பா உன்னை கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்றதுக்காக சொல்லலை இல்லைப்பா அப்படின்னு சரின்னு கேட்குறாங்க. ஆனால் என்னென்ன நீங்கள் அப்படியெல்லாம் எதுவும் இல்லைண்ணே, உண்மையிலே எனக்கு சோழனை பிடிச்சிருக்கு. சோழனை விட்டு கொஞ்ச நாள் போய் அங்கே இருந்ததுக்கு அப்புறமாவும் விவாகரத்து வாங்கினதுக்கு அப்புறமா தான் உங்களோட அருமை எல்லாமே எனக்கு புரிஞ்சிச்சு. நீங்கள் இல்லாமலும் சோழன் இல்லாமலையும் என்னால் இருக்க முடியாதுண்ணே. அதனால தானே என் அப்பா அம்மா கூடவே நான் இருந்தாலும் அவங்களுடைய பாசத்தில் சோழன் மேலே இருக்கிற கோவத்தில் நான் போய் அவங்க கூட கொஞ்ச நாள் இருந்தேன். எப்போ அவங்களோட உண்மையான சுயரூபம் தெரிஞ்சிச்சோ, பெத்த பொண்ணை மதிக்காமல் இந்த அளவுக்கு நடந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ, அப்போ இவருக்கு முன்னாடி எல்லாம் சோழன் பண்ணது பெரிய விஷயமே கிடையாது. சோழன் கூடவே அப்போ உங்கள் கூடவே சந்தோஷமாக நான் இருந்துடலாமே. இதெல்லாத்தையும் முடிவு பண்ணி தானே நான் சொல்லியிருக்கிறேன். சோழனை எனக்கு பிடிச்சிருக்கு. சோழன் கூட நான் இருக்கேன். அவனை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்கன்னு கேட்கவும், நிலா என்ன பேசுகிற நீ ஏதோ கோவத்தில் முடிவு எடுக்கிற. இப்படி ஒரு முடிவு நீ என்றைக்குமே எடுக்காதப்பா. உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்னா அப்பா நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து, நல்ல வசதியான மாப்பிள்ளையாக பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீ ஆசைப்பட்டதெல்லாம் அங்கேருந்து செய். இந்த வீட்டில் வேண்டாமா. இவன் எனக்கு மாப்பிள்ளையாக வர இனி ஒரு காலமும் நான் ஏற்றுக்கவே மாட்டேன். இதுக்கு முன்னாடி இவன் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு இருந்து விவாகரத்து ஆகிறதுக்கு முன்னாடி நின்னப்பவே இவனை என்னால் மாப்பிள்ளையை ஏற்றுக்க முடியாத நான் எவ்வளோலாம் தவிச்சேன். இவனை போய் திரும்பவும் நான் மாப்பிள்ளையை ஏற்றுக்கிறதா? நடக்கவே ஒரு விஷயம் நடக்காத ஒரு விஷயமா. இதை பற்றி பேசாத, நீ வா முதல்ல அப்படின்றாங்க. வேண்டாம்ப்பா, சோழன் உங்களுக்கு பிடிக்காத காரணத்தினால தான் நீங்கள் அன்றைக்கி அப்படி ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியுமே. அப்புறம் இருந்தோம் நான் எதுக்குப்பா அவங்க கூட வரணும்? பெத்த பொண்ணோடைய உணர்வே புரிஞ்சிக்காம என்னென்னமோ பண்ணுறவங்க கூட வந்து இருக்கிறத விட இங்கே எல்லாருமே நான் சந்தோஷமாக பார்த்துக்குறாங்க. பணங்காசு இல்லைனா கூட இவங்க கூடயே நிம்மதியாக நான் இருந்துடுறேன். இவங்க கூடவே எனக்கு நல்லா செட் ஆகிடுச்சு. நான் அங்கேயே இருக்கேன், எங்கேயும் வரதா கிடையாது அப்படின்றாங்க. அப்படி போட என் மருமகளை, என்றைக்கு இருந்தாலும் நீ தான் என் வீட்டு மருமக. இந்த வீட்டுடைய மருமகளை யாராலையும் இங்கேருந்து கூட்டிகிட்டு போக முடியாது. அதான் காதலி விழுந்துச்சுல, உங்கள் பொண்ணே நல்ல உங்கள் காதுபட வாயால் பேசினால புரிஞ்சிச்சா? சோழனை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேட்குறா. அப்படி உங்களால் கல்யாணம் பண்ணி வைக்க முடியலன்னா என் மருமகளை இங்கே விட்டுட்டு ஓடி போயிடுங்க. திரும்பி பார்க்காம நாங்கள் கல்யாணத்தை பண்ணி வச்சுக்கிறோம். அவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வாங்க. அவள் இந்த வீட்டோடைய மருமக. கோர்ட்டு சொல்லிட்டா அவள் சொல்லணும்ல. இப்போது நிலாவே சொல்லிட்டாளா சோழனை தான் பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிப்பேன்னு. இதுக்கப்புறம் உங்களுக்கு பேச எந்த உரிமையும் கிடையாது. முதல்ல எங்கேருந்து கிளம்புங்க அப்படின்றாங்க. அப்போ பாண்டி பல்லவன் எல்லாருமே அதான் அணி இவ்வளோ தூரம் சொல்கிறாங்கல்ல அப்படின்னு பல்லவன் சொல்கிறாங்க. பாண்டியுமே இருந்துக்கிட்டு அவங்களுக்கு தான் வர விருப்பம்லன்னு சொல்லிட்டாங்கல்ல, ஏன் அவங்கள கட்டாயப்படுத்துறீங்க? முதல்ல இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா என்ன நிலா எல்லாரையும் பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கேன், வா நிலா போகலாம். இவங்க முன்னாடியெல்லாம் என்னை அசிங்கப்பட வைக்காத அப்படின்றாங்க. யாரும் உங்களை அசிங்கப்பட வைக்கலப்பா. உங்களோட அசிங்கத்தையும் கௌரவத்தையும் நீங்களே தான்ப்பா அசிங்கப்படுத்திக்கிட்டீங்க. நாங்கள் எதுவுமே பண்ண கிடையாது. இவ்வளோ பெரிய ஆள் நீங்கள். உங்கள் எல்லாத்தையும் உங்களுடைய கௌரவத்தை எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்கள் தான் அப்படி ஒரு சீப்பான வேலையை பார்த்துட்ருக்கீங்க. முதல்ல இங்கேருந்து போங்கப்பா. நான் உங்கள் கூட வரல. நான் இங்கேயே சோழன் கூடவே இருக்கேன்றத நிலா சொல்லிடுறாங்க. நான் அண்ணிக்கிட்ட ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். அண்ணன் எங்கேயும் போக கிடையாது, வீட்டில் தான் இருக்குது.
சும்மா அங்கே போயிட்டாரு இங்கே போயிட்டாரு பிஸ்னஸை பார்த்துட்டு வந்துடலான்னு என்னை போய் சொல்லி ஏமாற்றி கூட்டிகிட்டு போக பார்த்துருக்கீங்க. அங்கே கூட்டிகிட்டு போய் என்னை அங்கேருந்து இங்கே வரவிட்டாமல் அங்கேயே ஆஃபீஸ் ஆரம்பித்து என்னை அங்கேயே வச்சுக்கணுன்றது தான் உங்களுடைய எண்ணமே. இந்த குடும்பத்தோடு நான் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் முடிவு பண்ணி தான் பிளான் பண்ணி இந்த ஒரு விஷயத்த செஞ்சுருக்கீங்க. இவங்க எல்லாரும் சொல்லும்போது அதை நான் நம்பவே இல்லை. இப்போ உங்களை பற்றி நல்லாவே நான் புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. நான் எங்கேயும் வரல. இவங்க கூட தான் நான் இருப்பேன். யார் கூட நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்களோ அவர் கூட தான் இருப்பேன். சோழன் என்னோடய ஹஸ்பண்ட்ப்பா. நான் இப்போ அவரை மனசால் விரும்புகிறேன். இப்போ நான் சோழனை விரும்புகிறேன்ப்பா. அவர் மேலே எனக்கு காதல் இருக்குது. அவரும் என்னை நல்லா நேசிக்கிறாரு. என்னை அவர் நல்லா பார்த்துப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் எங்கேயும் வரலன்னு சோழன் கையை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நிலா போய் நிற்கவும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ரக்க கட்டி சோழன் வானத்தில் பறக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது சேரனுக்கும் பாண்டிக்கும் பல்லவனுக்கும் கண்கொள்ளாம் காட்சியாக இருக்குது. இந்த ஒரு வார்த்தைக்காக நிலா இப்படி ஒரு சொல்லுவாங்கன்றதுக்காக எத்தனை நாள் காத்திருக்காங்க. அவங்க ஒரு வருஷமாக காத்துட்டு இருந்திருக்காங்க நிலா சோழன் கூட வாழணும்னு. அப்படி ஒரு தருணம் நடக்கிறப்போ அவங்க எல்லாருக்குமே அளவில்லாத ஒரு சந்தோஷம். அதான் அவ்வளோ தூரம் அவங்க சொல்லிட்டாங்கல்ல சார், முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்றாங்க. அதான் நிலா சொல்லிட்டால, இன்னமும் ஏங்க நின்றுட்டுருக்கீங்க? நிலா என்னுடைய பொண்டாட்டி, அவள் இந்த வீட்டில் தான் இருப்பா. நிலாவை உங்கள் வீட்டில் நீங்கள் வசதியாக அவ்வளோ வசதியோடு வச்சுட்டு இருக்கிறத தாண்டி சந்தோஷமாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சக்திக்கு மீறி நிலாவை நாங்கள் நல்லாவே பார்த்துப்போம். நீங்கள் முதல்ல கிளம்புங்க. இங்கே இருக்கிறதுல நிலாவுக்கே ஒரு துளி அளவு கூட அதாவது விருப்பம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறப்போ, உங்கள் கூட வர விருப்பம் இல்லாதப்போ அவளை நீங்கள் கூட்டிகிட்டு போகிறது எந்த விதத்தில் நியாயம்? இங்கேருந்து முதல்ல கிளம்புங்க. இங்கே இருக்கிறதுல அவள் அந்த அளவுக்கு சந்தோஷப்படுறா. அவளுக்கே ஒரு வருத்தமும் கிடையாது. நீங்கள் முதல்ல கிளம்புங்க அப்படின்னு எல்லாருமே நிலா அவருடைய அப்பாவை விரட்டுறாங்க. அதான் சொல்லிட்டாங்கல்லப்பா, கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்றாங்க. ஏம்மா மருமகளே, தாலி வீட்டில் தானே இருக்குது, பேசாமல் இங்கேயே கல்யாணத்தை முடிச்சிடலாமான்னு நடேசன் பேசிகிட்டு இருக்காரு. என்னையா பேசுகிற நீ? என்ன பேசுகிற? நிலா எல்லாம் தெரிஞ்சு தான் பேசுறியாடி நீ? என்னடி அப்படின்றாங்க. நான் எல்லாத்தையும் தான் தெரிஞ்சு தான் பேசுகிறேன். திரும்ப திரும்ப என்னை பேச வைக்காதீங்கம்மா. முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு நிலா சொல்லிடுறாங்க. பார் நிலா, நீ தப்பு பண்ணுற அப்படின்றாங்க. நான் இப்போ தான்ப்பா சரியாக முடிவு எடுத்துருக்குறேன். எனக்கு அப்பா அம்மான்ற ஒருத்தவங்க கிடையவே கிடையாது. இன்னையோட நான் அவங்கள தலை முழுகிறேன். இவ்வளோ நாள் நான் எப்படி இருந்தனோ அதே மாதிரியே இருந்துக்கிறேன். இனி நீங்கள் யாரும் என்னை பார்க்க வராதிங்க, என்கிட்ட பேச வராதிங்க. உங்களுக்கும் எனக்கும் இனி எந்த ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. எல்லாமே இன்னையோட முடிஞ்சு போச்சுன்னு நிலா சொல்கிறாங்க. நிலா அவசரப்பட்டு வாயை விடுற அப்படின்றாங்க. நிலா யார் சொல்லியும் இவ்வளோ தூரம் கேட்காதப்போ வெளியே கிச்சனுக்கு பின்னாடி கொல்லைப்புறத்தில் போய் தண்ணியை மொண்டு தலையில் தம்மன்னு ஊற்றிட்டு, இன்னையோட நான் உங்களுக்கு தலை மல்லுகிறேன், இங்கேருந்து நீங்கள் போயிடுங்கன்னு வாசப்படிக்கு நேராக அவங்களுக்கு நேராக நின்று சொல்லிடுறாங்க. நிலா டென்ஷன் ஆகாத நிலான்னு சோழன் போய் கூட நிற்கிறாங்க. என் பொண்ணை எங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்கள, உங்களெல்லாம் உண்டு இல்லைன்னு பண்ணுறேன்னா இல்லையான்னு பாருங்கள். இந்த பாவம் உங்களை சும்மாவே விடாது அப்படின்னு அவங்களுடைய அப்பா அம்மா பேசுவோம். தேவையில்லாமல் இங்கே நின்று சாம்பு விட்டு இருக்காதீங்கம்மா, முதல்ல கிளம்புங்க அப்படின்றாங்க. ஏங்க வாங்க, இவ்வளோ தூரம் அவள் சொன்னதுக்கு அப்புறமும் இவளுடைய பாசத்தில் நம்ம திரும்பி வந்தாங்க பாருங்கள். ஏற்கனவே இவ்வளோ தலைமொழிகிட்டு நின்ன மாதிரி அமைதியாக நின்றுருக்கணும். வா, தானதுக்கப்புறம் நம்ம பொண்ணு மாறிடுவா, கூட்டிகிட்டு போயிடலான்னு வந்தது நம்ம தப்பு தான். இப்படி பண்ணுவான்னு இவன் நினச்சி கூட பார்க்கல. 10 மாதம் சுமந்த பெற்று வளர்த்த நம்மளையே தூக்கி எறிஞ்சிட்டு அவங்க கூட போயிட்டா. இதுக்கு மேலேயும் இங்கே மானம் கெட்டு மரியாதை கெட்டு நிற்கணுமான்னு அவங்க அம்மா கோவத்தில் பேசுவோம். அவருடைய அப்பா தலைமுழுக்கின கோவத்தில் அங்கேருந்து கிளம்பி 2 பேருமே போயிடுறாங்க. நிலா அப்படின்னு சேரன், நீ இப்படி பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கலப்பா அப்படின்றாங்க. பின் என்னென்ன அவ்வளோ தூரம் எடுத்து சொல்லியும் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. அதாண்ணே, இதை தவிர எனக்கு வேறு வழி இல்லைண்ணா, உங்கள் எல்லோரும் கூட இருக்கிறது தானே எனக்கு சந்தோஷம் அப்படின்னவும் சோழன், சேரன், நடேசன் எல்லாரு கூடவும் நிலா அவங்களுடைய கையை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு, உங்கள் கூட தான் நான் இருக்கணும், எங்கேயும் போயிடக்கூடாது, நானே ஒரு கோவத்தில் இங்கேருந்து போகிறேன்னு முடிவெடுத்தால் கூட இனி யாரும் நீங்கள் என்னை போக விடக்கூடாது அப்படின்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. சத்தியமாம்மா, இது என்னம்மா கேள்வி? நீ இங்கே இருக்கிறது தாம்மா எங்களுக்கு எல்லாருக்குமே சந்தோஷம். வீட்டில் அதாவது கோயிலில் ஒரு தெய்வம் இல்லைன்னா அந்த கோயில் எப்படி பாலடைஞ்சு போயிடுமோ அதே மாதிரி நீ இல்லாத இந்த 4 நாள் இந்த வீடு பாலடைஞ்ச மாதிரி இருந்துச்சுமா. இனி இந்த தெய்வம் இந்த கோயிலை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது. உன்னை முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக வச்சுப்போம்மா. இனி யாரும் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டோம். நீ எங்களுக்காக பெற்றவங்களே தூக்கி எறிஞ்சிருக்கிற, இதை கூட நாங்கள் செய்ய மாட்டோப்போன்னு எல்லாருமே சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. நிலாமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, நிலா பண்ண ஒரு விஷயத்தினால இனி அவங்களுடைய அப்பா அம்மா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.